ஹலோ கைஸ், நான் உங்கள் ராகவ். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது த ரோமர். இந்த மாதிரி மாசா பிஜிஎம்லாம் போட்டு நான் எங்கே ரெடி ஆகி போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, யாரா அந்த பர்சன் அப்படிலாம் கேட்கக்கூடாது, தெய்வனங்களாக தான். ஸ்கூல் முடிச்சுட்டு எல்லாேருக்கும் ஒரு ஆசை இருக்கும், பசங்களோட ட்ரிப் போகணுன்னு. அப்படி ட்ரிப்பு பிளான் பண்ணி ரிசல்ட்டு பக்கத்தில் வந்துச்சு. சரி, ரிசல்ட் தான் வந்துச்சு, கோயிலுக்கு எங்கேயாவது போகலான்னு பிளான் பண்ணோம். அப்படி நாங்கள் பிளான் பண்ண இடம்தான் குடியாத்தம் மகாதேவ் மலைக்கு. அந்த மலைக்கு எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 35 to 40 கிலோமீட்டர் இருக்கும். பசங்களோட ட்ரிப் போட்டு வண்டிக்கு பெட்ரோலை போட்டு ஜாலியாக போக ஆரம்பிச்சிட்டோம். பசங்களோட எப்போ போகும்போதும் எப்போவுமே ஜாலியாக இருக்கும். அப்படியே பாட்டு கேட்டு ஜாலியாக பேசிட்டு ரொம்ப வேகமாகவும் ஸ்லோவாகவும் ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தோம். அப்படியே ஜாலியாக வைப்பாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஹைவே டோல்கேட்டில் வந்து கொயாக்கா சாப்பிட்டோம். நான் வண்டி ஓட்டுறது என்னவோ தெரில, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எப்படி வீடியோ எடுக்கணும் அதெல்லாம் சொல்லிவிட்டு இன்னும் காலேஜ் சேர போகிறோம் அதெல்லாம் பற்றிலாம் பேசி ஜாலியாக வந்துகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் குடியாத்தங்கிட்ட அப்படியே பறந்துட்டு வந்திருந்தோம். இங்கே வீடியோ நின்று எடுத்துகிட்ருக்கோம்லாம் நினைக்காதீங்க. வந்த வேகத்தில் புஷ்ஷுன்னு சந்தோஷப்படுற மாதிரி வண்டி ஆஃப் ஆகிடுச்சு. எப்போவுமே நம்ம என்ன வெளியே போனால் சம்பவம் நடக்கும். இன்றைக்கும் ஒரு நல்ல சம்பவம். அந்த மாதிரி தான் வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் இருந்துச்சு. அப்புறம் ஏதோ கஷ்டப்பட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சினிமேட்டிக் ஷாட்ஸ் போய்ட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக நான் தான் எடுத்திருப்பேன். ஸோ நான் நிறைய ஸ்க்ரீனில் அப்பியர் ஆகிருக்க மாட்டேன். இந்த ஃபுல் வீடியோவே நான் தான் வீடியோ ஷூட் பண்ணேன். நல்லா இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரேட் மை எடிட்டிங். அப்படியே ஜாலியாக போயிட்டு தான் இருந்தோம். குடியாத்தம் சைடு கிட்ட வந்தோடனே தான் பசுமையாக இருந்தது. கோயிலுக்கு போனே ஒரு சினிமேட்டிக் ஷாட்ஸ் எடுத்தேன். அது இப்போது நான் ஆட் பண்ணுறேன், போய் என்ஜாய் பண்ணிட்டாங்க. இப்படி தான் நாங்கள் அந்த கோயிலில் போய் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். இந்த கோயிலை சுற்றி நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நல்ல பசங்க மாதிரி இங்கே வேண்டிட்டு நின்றுருக்கானுங்களே, இவனுங்க தான் என் ஃப்ரெண்ட்ஸு. நல்ல மார்க்ஸ் வரணும்னு வேண்டிட்டு நின்றுருக்கானுங்க. ஆனால் கோயிலேருந்து வெளியே வந்தேனே யார்கிட்டே ஆரம்பிச்சிட்டானுங்க. கேளுங்க. தலையில் பண்ணுவோம் கேஷெல்லாம் பார்த்துருக்குறேன். எப்படி அதை பார்க்க மாட்டேங்கிறேன். நான் பார்த்துட்டேன் தெரிஞ்சு என்ன மட்டும் பார்க்க எல்லாரையும். இந்த குரங்கு மாதிரி ஒருத்தன் கத்துறானே என் ஃப்ரெண்டு. நாங்கள் எல்லாருமே குரங்கு கூட்டம் தான். அங்கே இருந்த சில குரங்குங்களை நாங்களும் வெறுப்பேற்றி விளையாடிட்டு இருந்தோம். இந்த கோயிலில் நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த ஹிஸ்ட்ரிலாம் கேட்கும்போது புல் அரிச்சிச்சு. இந்த கோயிலை ஒரு சித்தர் தான் கட்டியிருக்காரு. அவர் சாகரவருக்கும் கட்டுவாருன்னு சொல்கிறாரு. அவர் பேர் விபூதி சித்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விபூதி சித்தர் வந்து வெறும் சாப்பிட்றதே இல்லையா, விபூதி மட்டும்தான் சாப்பிட்றாரு. அப்படி ஏதோ கதை சொல்லிட்டு இருந்தானுங்க. இவனுங்க எல்லோரும் நின்று என்ன பார்த்துன்னு இருக்கானுங்கன்னா, அந்த விபூதி சித்தரை நாங்கள் அப்போ பார்த்தோம். அவர் ஒரு பூஜை போட்டார், ஜிம் டபாக்கு டம் டம் அப்படின்ட்டு. உடனே அவரை பார்த்துட்டு டைம் ஆகிடுச்சின்னு எல்லோரும் பரபரன்னு கிளம்பணும். ஏன்னா வீட்டுக்கு எல்லாருக்குமே டைம் ஆகிடுச்சு. வரவையில் சாப்பிட்டோம், அதெல்லாம் விளாக் எடுக்கல, மறந்துட்டேன். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. வரவையில் சும்மா ஃபன் பண்ணிட்டு லைட் ஆஃப் பண்ணி கத்திட்டு ரோட்டில் அரட்டை அடிச்சுட்டு வந்துட்டோம். இதுதான் எங்கள் டே போச்சு.